அஞ்சலி வரதை பார்த்துட்டு அபியானும் வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன இது இவங்கள வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே, அந்த அம்மா இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லவே சொல்லலையே, இந்த 2 பேரும் வேறு மாதிரி சொல்லிச்சுங்க இந்த பசங்க, இப்போ என்னென்ன இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என் புருஷன் மேலே தானே இந்த மாதிரி பழியை தூக்கி போட்டு அவரை வந்து காசு கேட்டு வந்து தொல்லை பண்ணுறீங்களா, சொல்லுங்கள் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரிம்மா எங்களை மன்னிச்சிடு, நான் ஏதோ வந்து காசுப்பட்டு செஞ்சுட்டேன், நான் வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓடி போயிடுறாங்க. வந்து யோ நில்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க யாராவது கூப்பிட்டா கூட யாராவது எது காமிச்சாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும் தான் கூட்டின்னு வந்தேன், ஒரு ஆள் என்னை இப்படிலாம் தொல்லை பண்ணுறான், அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ வந்து என்னை புரிஞ்சுக்கிறீங்களே, எப்படிங்க உங்களை நான் சந்தேகப்பட முடியும், யார் வந்து சொன்னாலும் சரிங்க, நான் என்ன நடந்தாலும் சரி உங்களை மட்டும் நான் சந்தேகமே பட மாட்டேங்க அப்படின்றாங்க. இதையெல்லாம் கேட்டால் அபியும் அவனும் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து அபி வந்து பால்கனியில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே வராரு முரளி வந்து ஒரு சின்ன அவங்களோட திங்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஓ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறீங்களா, நான் எங்கே ஜெயித்தேன், நீங்கள் பண்ண வேலை கொஞ்சம் கூட நல்லா இல்லைல்ல, ஏன்னா எனக்கு சுயநிலை வரணும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி ஆசைப்படலாம், ஆனால் நீங்கள் ஆசைப்படுறீங்களே அபி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசினேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்ன வேணாலும் பேசுவியா நீ ஞாபக மறதியா, இல்லவே இல்லை, நீ நடிக்கிறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா ஓவரா சீனை போடுறது நிறுத்து அப்படின்றாங்க. சரிங்க அபி உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சுல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நான் எதுக்காக நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்ல வர இப்போ அபி, நான் உங்களுக்காக தான் அபி நடிக்கிறேன், வேறு யாருக்காக நான் நடிக்க போகிறேன், இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன் அபி, உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் நான் ஓயவே மாட்டேன், உனக்கு எவ்வளோ திமிருக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. அமைதியாக இருங்க அபி, ஏன் அபி டென்ஷன் ஆகுறீங்க, இங்கே பாருங்கள் கூடிய சீக்கிரம் நீங்களும் நானும் இந்த வீட்டுக்கு போட்டு போக தான் போகிறோம், அது நடக்க தான் போகுது, இங்கே பாருங்கள் அப்படி நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் குடைச்சல் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே என் கூட வந்துடுங்க, நம்ம போயிடலாம் அபி, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ராகவுக்கும் அஞ்சலிக்கும் நான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என் தொல்லை தாங்க முடியாமல் ராகவ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவனும் வந்து அஞ்சலியும் 2 பேருக்கும் உள்ள எவ்வளோ பிரச்சனை முடியுமோ அவ்வளோ பிரச்சனை நான் மூட்டி விடுவேன். ஆனால் இது எல்லாமே நான் செய்கிறது யாருக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக மட்டும்தான் அபி, நீங்கள் எப்படியாவது என் கூட வந்துடுறேன்னு சம்மதிங்க, கண்டிப்பாக இதெல்லாம் விட்டுடுறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே பாரு இது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீ சொன்னதெல்லாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க, அதெல்லாம் முடியாது, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், வீடியோவும் எடுத்துட்டேன், நம்ம போய் பேசுகிறத, இப்போ நீ பேசின வார்த்தைகள் எல்லாமே அஞ்சலி அக்கா கிட்ட போட்டு காமிச்சா உன் நிலைமை என்ன ஆகும், சொல்லுப்பா சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது, அப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது கரெக்டு, ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணது என்கிட்ட இருக்கே, இப்போ அஞ்சலி அக்கா கிட்ட போட்டு காட்டிட்டோமா, அப்புறம் உன் நிலைமை எனக்கு இப்போதே உள்ளார வீர வசனங்கள்லாம் பேசினேன், நான் வந்து தொல்லை கொடுப்பேன் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ என்னமோ வந்து அப்படியே பவ்யமாக வந்து அப்படியே பம்புறீங்க அப்படின்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாரு அபி, மரியாதையை அதை கொடுத்துரு அப்படின்றாங்க. நான் ஏன் கொடுக்கணும், நான் நேராக அஞ்சலி அக்கா கிட்ட தான் கொடுப்பேன், ஐயோ அபி ப்ளீஸ் அபி கொடுத்துருங்க அபி அப்படின்னா, இப்போ தெரியுதா எங்களுக்கும் அப்படி தானே இருந்திருக்கோம், இங்கே பார் உனக்கு அஞ்சலி அக்கா குழந்தை பிறக்க வரைக்கும் தான் டைமு, அதுக்கு மேலே ஏதாவது தேவையில்லாமல் ஏடா கூடமாக நடந்துக்கினேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆதாரத்தை நான் கொடுப்பேன் அவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், உனக்கு போனால் போதுன்னு பழச்சிப்போ, நான் ஒன்று இந்த வீடியோவை எடுத்துருந்தா உன் கதை தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ அபி இப்படி பண்ணுறாளே, அபி என்கிட்டே இப்படி பண்ணுறீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படி டென்ஷன் ஆகிறார்.